உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்த பின் முதன்முறையாக வரும் 8ஆம் தேதி மாஸ்கோ செல்கிறார் பிரதமர் மோடி. போர் நிலவரம், எரிசக்தி துறையில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்படக்கூடும் என தகவல். தமிழக சட்டமன்றத்தில் மதுவிலக்கு திருத்தச் சட்ட மசோதா நிறைவேற்றம். கள்ளச்சாராயம் தயாரித்து விற்போருக்கு ஆயுள் தண்டனையோடு 10 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கும் வகையில் மாற்றம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2024ஆம் ஆண்டு தமிழ்நாடு மதுவிலக்கு திருத்த சட்ட முன்வடிவை அறிமுகம் செய்ய அனுமதி கோருகிறேன். விஷச்சாராய விற்பனை என்பது சமூக குற்றம் என்றும் அதனை முற்றிலுமாக ஒழிக்க அரசு உறுதி பூண்டுள்ளதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் தகவல். இனிமேல் கள்ளச்சாராய மரணம் ஏற்பட்டால் மாவட்ட காவல்துறை அதிகாரிகளை பொறுப்பு என எச்சரித்துள்ளதாகவும் உள்துறை மானிய கோரிக்கை மீதான பதில் உரையில் தகவல். விஷச்சாராய விற்பனை என்பது ஒரு சமூக குற்றம். விலை மதிப்பில்லாத மனித உயிர்களை வெளிவாங்குகிற இதை முற்றிலுமாக ஒழிக்க இந்த அரசு உறுதி பூண்டுள்ளது. இந்த அவைக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு பிறகு மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை எஸ்பிக்கள் ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய நான் இது தொடர்பான கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளேன். இனிமேல் எங்காவது கள்ளச்சாராய உயிர்பலி நடக்குமானால் அதற்கு அந்த மாவட்ட காவல்துறை அதிகாரியும் எல்லைக்குட்பட்ட காவல்துறை அதிகாரியும் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்பதை மிகவும் கண்டிப்புடன் சொல்லியிருக்கிறேன். சாத்தான்குளம் மரணத்தை அதிமுக மறைக்க நினைத்ததால்தான் அப்போது சிபிஐ விசாரணை கேட்டதாக முதலமைச்சர் கருத்து. தமது அரசு எதையும் மறைக்கவில்லை என்பதால் சிபிஐ விசாரணை தேவையில்லை என்றும் விளக்கம். மக்களவைத் தேர்தலில் செய்கூலி சேதாரம் இல்லாத முழுமையான வெற்றியை மக்கள் வழங்கியுள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் கருத்து. தேர்தல் தோல்வியை மறைக்க கள்ளக்குறிச்சி விவகாரத்தை தொடர்ந்து எழுப்பி அதிமுகவினர் வெளிநடப்பு செய்ததாகவும் விமர்சனம். கொடநாடு வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு வெளிநாட்டில் இருந்து தொலைபேசி அழைப்பு வந்தது தெரியவந்துள்ளதாக முதலமைச்சர் தகவல். இன்டர்போல் உதவியுடன் வெளிநாட்டு போன் கால்கள் விசாரிக்கப்பட உள்ளதாகவும் அறிவிப்பு. இதுவரை 268 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டு எதிரிகள் பயன்படுத்திய 8 செல்போன்கள், 4 சிம் கார்டுகள் கோவை வட்டார தடய அறிவியல் ஆய்வகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அவர்களிடமிருந்து 8000 பக்கம் கொண்ட ஆய்வறிக்கை பெறப்பட்டுள்ளது. சம்பவம் நடந்த போது எதிரிகள் சிலருக்கு வெளிநாட்டு போன் அழைப்புகள் வந்துள்ளது. எனவே அதனை இன்டர்போல் உதவியுடன் விசாரிக்க வேண்டும். மேலும் சிலருக்கு இதில் தொடர்பு இருக்கிறதா என்ற கோணத்திலும் விசாரித்து வருகிறோம். தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு கொண்டு வரும் சூழல் தற்போதைக்கு இல்லை என அமைச்சர் முத்துசாமி தகவல். ஒரு கடையை மூடினால் அடுத்த கடையில் போய் குடிப்பதாகவும் கருத்து. கள்ளச்சாராய மரணங்களை தடுக்க தவறும் அதிகாரிகளை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவராக சேர்க்க வேண்டும் என கொங்கு ஈஸ்வரன் வலியுறுத்தல். கள்ளச்சாராயம் மருந்தி இறந்தோருக்கான இழப்பீட்டை சம்பவத்தை தடுக்காத அதிகாரிகளின் ஊதியத்தில் இருந்து வழங்க ஜவாஹிருல்லா கோரிக்கை. அரசாங்கம் விற்கும் மதுவில் தேவையான கிக்கு இல்லாததால் சிலர் கள்ளச்சாராயத்தை குடிப்பதாக அமைச்சர் துரைமுருகன் கருத்து. அரசாங்கம் விற்கும் சரக்கு அவர்களுக்கு சாப்ட் ட்ரிங்க் போல மாறிவிடுவதாகவும் பேச்சு. கள்ளச்சாராயத்தை தடுக்க தெருவுக்கு தெரு போலீஸ் ஸ்டேஷன் திறக்க முடியாது என துரைமுருகன் கருத்து. அதிகாரிகளை தூக்கில் போடுவோம் என்று கூட சட்டம் கொண்டு வரலாம், ஆனால் ஒரு நியாயம் வேண்டாமா என கேள்வி. இந்த நிதியாண்டில் ஐடி துறைக்கு 119 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் கருத்து. நிதியமைச்சராக இருந்தபோது பிடிஆரிடம் நிதி கேட்க தாங்கள் எவ்வளவு சிரமப்பட்டிருப்போம் என்பது இப்போது தெரிகிறதா என கேள்வி எழுப்பிய துரைமுருகன். இந்த நிதியாண்டுக்கு ஐடி துறைக்கு மொத்த நிதி ஒதுக்கீடு 119 கோடி. இதை பல்வேறு துறைகளுக்கு ஒப்பிட்டு பார்த்தால், அப்கோர்ஸ் பள்ளிக்கல்வித்துறை போல பார்த்தா 30,000 கோடி. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் 100 கோடி ஆண்டுக்கு ஒதுக்கும் போது ஓரளவுக்கு தான் எங்களால் செயல்படுத்த முடியும். அவை முன்னர்
இப்போ தெரியுதா தியாகராஜனுக்கு நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்போம் மாநில நிதி கேட்கும் போதுன்னு. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 4 பேர் உயிரிழப்பு. ஆலை உரிமையாளர் மற்றும் அவரது மகன் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்து தேடி வருவதாக போலீசார் தகவல். பட்டாசு ஆலைகளின் பாதுகாப்பை அரசு உறுதி செய்யாததே வெடி விபத்துகள் தொடர காரணம் என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. உயிரிழந்தோர் குடும்பத்தாருக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் திமுக எம்எல்ஏக்கள் உதயசூரியன், வசந்தம் கார்த்திகேயன் அனுப்பிய வழக்கறிஞர் நோட்டீஸுக்கு ராமதாஸ், அன்புமணி பதில் நோட்டீஸ். தாங்கள் எந்த அவதூறு கருத்தும் தெரிவிக்கவில்லை என்றும் நோட்டீஸை திரும்பப் பெற்று நிபந்தனையற்ற மன்னிப்பு கோர வேண்டும் என்றும் வலியுறுத்தல். சென்னை சைதாப்பேட்டையில் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு 11 வயது பீகார் சிறுவன் உயிரிழந்த சம்பவம். குடிநீரில் கழிவுநீர் கலந்திருந்ததை உறுதி செய்தது சென்னை குடிநீர் வாரியம். பள்ளி மாணவர்களுக்கு தமிழ்நாடு அரசு வழங்கிய இலவச சைக்கிள்கள் தரமானதாக இல்லை என முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் குற்றச்சாட்டு. தரமில்லாத சைக்கிள்களை வேறு வழியில்லாமல் விற்க வேண்டிய கட்டாயத்திற்கு மாணவர்கள் தள்ளப்பட்டுள்ளதாகவும் கருத்து. பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் வங்கிகளில் பணிபுரியும் ஊழியர்களில் திறமையற்றவர்களை அடையாளம் கண்டு மாதந்தோறும் அறிக்கை அளிக்க வேண்டும். மத்திய அமைச்சகங்கள் மற்றும் துறைகளுக்கு பணியாளர் நலன் மற்றும் பயிற்சித்துறை கடிதம். T20 உலகக்கோப்பையை வெல்லப் போவது யார்? இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகள் இன்று பல பரீட்சை. T20 உலகக்கோப்பையை இந்திய அணி வெல்ல வேண்டி ரசிகர்கள் பிரார்த்தனை. உத்தரப்பிரதேசத்தில் சிறப்பு பூஜைகள் மற்றும் யாகம் நடத்தி வழிபாடு. மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் ஒரே இன்னிங்ஸில் அதிக ரன்கள் எடுத்த அணி என்ற சாதனையை படைத்தது இந்தியா. சென்னையில் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான போட்டியின் முதல் இன்னிங்ஸில் 603 ரன்கள் குவித்து அபாரம். மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிமுடன் நடிகர் கமல்ஹாசன் சந்திப்பு. 30 நிமிட சந்திப்பின் போது சினிமா குறித்தும் ஊழலுக்கு எதிரான நடவடிக்கை குறித்தும் விவாதித்ததாக எக்ஸ் தள பதிவு.